என்ன சிந்தனை ஜோதா? ஷெஹன்ஷா சாந்த் பேகம் விஷயத்தில் என்ன கூறினார்? ஜோதா, மோதி, எழுத படிக்க தெரியாத அரசரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? கல்வி அறிவே சுத்தமாக இல்லாத அரசர். என்ன கூறுகின்றாய் ஜோதா? அவ்வாறு ஒரு அரசன் ஏற்க இயலாது. அப்படிப்பட்ட அரசர் இருக்கிறார் மோதி. அது முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. நீ என்ன கூறுகின்றாய்? என்னால் இதை நம்ப முடியவில்லை. முதலில் நான் கூட இதை நம்பவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. அவர் கல்வி அறிவே இல்லாமல் அனைத்தையும் நன்றாக சமாளிக்கிறார். இது பாராட்டிற்குரிய விஷயம் அல்லவா? ஆனால் நீயும் இத்தனை மாதங்களாக அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தாய். இப்பொழுது புரிந்துவிட்டது ஷெஹன்ஷாவின் மனக்கசப்பை போக்க நீ எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் எவ்வாறு தோல்வி அடைந்ததென்று. ஆம், வேறொருவரை வைத்து மடல்களை படித்திருக்கிறார். நான் தங்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் அனைத்தையும் நிர்வகிக்கும் திறமையையும் என்னை வெகுவாக கவர்ந்தது. நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய ராணி ஜோதா. மோதி, நாளை பொழுது விடிந்தவுடன் முதல் வேலையாக இந்த மடலை ஷெஹன்ஷாவிடம் சேர்த்துவிடு. இன்று இரவுக்காக நான் வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன் ஷெஹன்ஷா. நானும் இன்று இரவுக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம். அந்த மடலில் நான் எழுதிய வார்த்தைகள் என்னுடைய உணர்வுகளின் எதிரொலியாகும். அன்று இரவு அவர் வந்து அவரை நான் அழைத்ததாக ஏன் கூறினார் என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. கடவுளே, யாரோ அவருக்கு தவறாக படித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் இவரை தண்டித்து விட்டேன். அவரை புண்படுத்தி விட்டேன். என்ன கூறுகிறாய் ஜோதா? யார் எதற்காக இவ்வாறு செய்ய வேண்டும்? எனக்கும் அவருக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். இறுதியில் அவ்வாறுதான் நடந்தது. ஷெஹன்ஷாவை நான் தான் அன்று இரவு அறைக்கு அழைத்ததாக யாரோ ஒருவர் மடலை தப்பாக படித்து ஷெஹன்ஷாவிடம் கூறி இருக்கிறார்கள். உன்னுடைய சந்தேகம் யார் மீது ஜோதா? மகா மங்காவை தவிர வேறு யாரால் இதை செய்ய முடியும்? சுஜாமல் அண்ணா விஷயத்திலும் இதைத்தானே அவர் செய்தார். இந்த மகா மங்கா உன்னோடு என் பகையாக இருக்கிறார் என்று புரியவில்லை. எனக்கும் அது புரியவில்லை மோதி. ஆனால் ஒன்று நிச்சயம், அதற்கான தண்டனை அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் செய்த கீழ்த்தரமான வேலையால் ஷெஹன்ஷாவின் பார்வையில் அவர் சரிந்து விட்டார். மகா மங்காவை பற்றி இனி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு கவலை தருவது சாந்த் பேகம் விஷயம்தான். அவர் எதற்காக இப்பொழுது ஷெஹன்ஷாவின் உதவியை நாடி இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆதாப் ஜாவிதா பேகம், தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆதாப் ரேஷம் கான், வா வா, வந்து அமரு. நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். நீதான் என்னுடைய அத்தையின் மிக முக்கியமான சேவகி என்று எனக்கு நன்றாக தெரியும். அதோட அனைத்து திருநங்கைகளில் நீதான் மிகவும் அழகு என்றும் எனக்கு தெரியும், இல்லையா? இது தங்களது மேலான அபிப்பிராயம் ஹுசூர். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. அலங்காரம் செய்து கொள்வதற்கு உனக்கு அவ்வளவாக தெரியாது. அதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். ஆதாப் ஜாவிதா பேகம். சலாம். சக்கீரா, பெனசரை அழகாக காட்டுவதற்கு நீ எவ்வளவு உழைத்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஒருமுறை என் விஷயத்தில் அது தலைகீழாக மாறிவிட்டது, அது வேறு விஷயம், அதுவும் தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, இன்று ரேஷம் விஷயத்தில் அவ்வாறு நடக்காது என்று. நீ ரேஷமை மிகவும் அழகுபடுத்த வேண்டும். இவளுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும், சரியா? நான் எவ்வாறு கூறுகிறேனோ அவ்வாறு செய்ய வேண்டும், சரியா? இல்லை இல்லை ஜாவிதா பேகம், எனக்கு இந்த அழகே போதும். இதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை. நிச்சயம் தேவை. நான் கூறுவதை கேள். முதலில் அமரு. எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் ரேஷம் கான். உன்னை அடையாளம் காணவே முடியவில்லை. உண்மையை கூறட்டுமா? இனி அந்த வெண்ணிலவே உன் முகத்தை பார்த்து வேடிக்கை பார்க்க போகின்றது. மகா மந்திரியாரின் மருமகள் என்பதால் அனைத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த பைத்தியத்திடமிருந்து என்னை காப்பாற்று. வெளியே வருவதற்கு 4 வழிகள், உள்ளே செல்வதற்கு 2 வாசல்கள்.
இதை வைத்து பார்த்தால் இந்த மாளிகையில் இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறதோ. என்ன செய்கிறாய் இங்கு? நான் இங்கு நட்சத்திரத்தை எண்ணுகிறேன். ஆனால் பாருங்களேன், காலை பொழுதில் அது எங்கோ ஒளிந்திருக்கிறது. இரவுக்காக காத்திருக்கிறேன். ஒன்று நீ என்னுடைய அறைக்கு வந்தாய், பிறகு ஆதமின் அறைக்கும் சென்றிருக்கிறாய். அப்படி இந்த மாளிகையில் என்னதான் செய்கிறாய்? யாருக்கும் சொல்லாதீர்கள். நான் ஒரு பொம்மையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அந்த ரஹீம் இருக்கின்றானே, அதை எங்கோ ஒளித்து வைத்து விட்டான். நீ வெளியே காணப்படுவது போல் உள்ளே இல்லை அல்லவா? ஏன்? நான் என்ன ஷெனாஸ் போல் இல்லையா? உண்மையை கூறு. நீ பைத்தியமா அல்லது பைத்தியம் போல் நடித்துக் கொண்டிருக்கிறாயா? நான் நிச்சயமாக பைத்தியம் இல்லை. நான் புத்திசாலி என்று ஜோதா பேகம் கூறுவார். நீ பைத்தியம் அல்ல என்று என் மனம் கூறுகிறது. ஆனால் உன்னுடைய ஜோதா உன்னை புத்திசாலி என்று கூறிக்கொண்டிருப்பதால் நீ பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயம் பைத்தியம்தான். ஒன்றை கவனமாக கேள். மாளிகையில் இங்கும் அங்கும் இவ்வாறு தெரிந்து கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் இந்த மாளிகையில் அனைவரும் நல்லவர் அல்ல. உன் நன்மைக்காகத்தான் கூறுகிறேன். புரிகிறதா? புரிந்து விட்டது. ஆனால் நான் ஜோதா பேகத்தின் அறைக்காவது செல்லலாம் அல்லவா? அவர் மிகவும் நல்லவர். என்னை வர வேண்டாம் என்று கூறவே மாட்டார். இவள் மிகவும் ஆபத்தானவள். இங்கு யாருக்கும் என் மீது சந்தேகம் எழவில்லை. ஆனால் இவள் மட்டும் என்னை பைத்தியம் என்று ஒப்புக்கொள்ளவே இல்லை. இவளிடம் சற்று ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சரியான விஷயத்தை கூறினீர்கள் மகாமங்கா. இந்த மாளிகையில் அனைவரும் நல்லவர்கள் அல்ல என்று. தீயவரிடமிருந்து விலகி நல்லவர்களிடம் நெருங்கி என்னுடைய பரம்பரை எதிரியான ஜலாலை அழிப்பதற்கு மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். ஜோதா பேகம், தாங்கள் எப்பொழுதும் தரும் கஷாயத்தையா தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியானால் அதை நான் குடிக்க மாட்டேன். அது மிகவும் கசப்பாக இருக்கிறது. பயப்படாதீர்கள், இது அந்த மருந்து இல்லை. பருகுங்கள். தாங்கள் உண்மையை கூறுகிறீர்களா? பொய் உரைக்கவில்லையே. ருக்கையா பேகம், நீங்கள் ரஹீமை போல் என்னிடம் சாக்கு போக்கு சொல்கிறீர்கள். பருகுங்கள், இது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதுவும் மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஜோதா பேகம், தாங்கள் என்னிடம் பொய் கூறினீர்களா? நான் எங்கு பொய் உரைத்தேன்? இது அதைவிட மிகவும் கசப்பான மருந்து. இது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதை பருகி விடுங்கள். ஆகட்டும். என்னவாயிற்று ஜோதா பேகம்? தங்கள் நினைவு வேறெங்கோ உள்ளதே. தாங்கள் எங்கேனும் செல்ல வேண்டுமா? ஷெஹன்ஷா தங்களை அழைத்தாரா? அவ்வாறென்றால் தாங்கள் செல்லுங்கள். நான் யாரேனும் தாசியை அழைத்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் என் மனதில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுமதித்தால் நான் அதை கேட்கவா? நிச்சயமாக. ருக்கையா பேகம், உங்களுக்கு சான் பேகம் விஷயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை, இந்த பெயரை இதற்கு முன்பு நான் கேட்டதே இல்லை. ஆனால் சலீமா பேகம் இதை ஒருமுறை என்னிடம் கூறியிருக்கிறார். இறைவனடி சேர்ந்த மாபெரும் சக்கரவர்த்தி ஹுமாயூனின் பேகமாம். விசேஷ பேகங்களின் பழக்கத்தை கொண்டு வந்தவரும் இவர்தானாம். ஆகையால் தான் ஜலாலுக்கும் 3 விசேஷ பேகங்கள். ஆனால் இவர்களில் ராஜமாதா பதவியை அடைபவர்தான் மிகவும் முக்கியமான பேகமாவார். ஜோதா பேகம், தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த பேகம் இந்த சாம்ராஜ்யத்தின் முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் இங்கு விசேஷ பேகம் ஆவார். அவர் எப்பொழுதும் அனைவரை விடவும் விசேஷமாக இருப்பார். அப்படிப்பட்ட பேகம் நான் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. தாங்கள் கூட தான் ஜலாலின் விசேஷ பேகமாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? மீண்டும் இந்த தலைவலி இப்பொழுது ஆரம்பித்து விட்டது ஜோதா பேகம்.
நான் தைலம் எடுத்து வந்து உங்களுக்கு தேய்த்து விடுகிறேன், சரியாகிவிடும். மிக்க நன்றி. இந்த மடல் என்னை பயத்தில் ஆழ்த்து விட்டது கொல்பதன் பேகம். அவர் எங்கிருக்கின்றாரோ என்னவோ, என்ன நிலைமையில் இருக்கிறாரோ. நீங்கள் கூறுவது உண்மைதான் அண்ணி. இத்தனை ஆண்டுகளாக அவரை பற்றி ஒரு தகவலும் இல்லை. இப்போது திடீரென்று இது கிடைத்திருக்கிறது என்றால் ஏதோ இருக்கிறது. ஆதாப் மகாராணி. ஆதாப் மகமங்கா. தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம், தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும். சொல்லுங்கள். தங்களுக்கு ஜான் பேகம் நினைவில் உள்ளாரா? ஒரு காலத்தில் தாங்கள் தான் அவருக்கு சேவை செய்து வந்தீர்கள். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. பல ஆண்டுகளாக அவருக்கு சேவை செய்தேன். மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். குதாவின் பாதத்தில் சென்றடைந்த சக்கரவர்த்தி ஹுமாயூனின் நம்பிக்கைக்குரியவர். பிறகு ஆப்கான் அரசர் சேசாஷூரியின் யுத்தத்திற்கு அவர் சென்றார். பிறகு என்ன ஆனார் என்று தெரியவில்லை. அவரை பற்றி நமக்கு ஒரு சிறு துப்பு கூட இதுவரை கிடைக்கவில்லை. அது பயங்கரமான யுத்தம். அனைவரும் அப்பொழுது தப்பி ஓடினார்கள். இப்பொழுதும் நன்றாக நினைவு உள்ளது. பாட்ஷா ஹுமாயூன் அவர்கள் இந்த யுத்தத்தில் பேரிழப்பை சந்தித்தார். மன்னிக்க வேண்டும், இப்பொழுது திடீரென்று ஏன் அவரை பற்றி கேட்கிறீர்கள்? அவர் எழுதிய ஒரு மடல் ஜோதா பேகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் அவர் ஆபத்தில் இருக்கிறார் என்று தெரிகிறது. அவருக்கு உடனே உதவி தேவைப்படுகிறது. ஆகையால் தான் தங்களையும் ஜேஜியங்காவையும் நான் அழைத்தேன். தங்களுக்கு அவருடன் நெருக்கமான பழக்கம் இருந்தது. தங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கத்தான் அழைத்தேன். இந்த மடல் மூலம் தெளிவாக தெரிகிறது அவர் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் என்று. நம்முடைய உதவி அவருக்கு அவசியம் தேவை. ஆனால் ஏன் மறைவாக இருக்கிறார் என்றுதான் புரியவில்லை. மன்னிக்க வேண்டும் மகாராணி அவர்களே, இது யாரோ விஷமிகளுடைய திட்டமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மடல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் திடீரென்று அவரின் பேச்சு அடிபடுவது எனக்கு விந்தையாக இருக்கிறது. ஏனென்றால் சாந்த் பேகம் சாயிபா உயிரோடு இருந்திருந்தால் முன்னரே தங்களுக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை? அவர் ஏன் வெளிப்படையாக வரவில்லை? அவர் ஏன் இந்த மடலை அனுப்ப வேண்டும்? ஏதோ பயத்தினால் அவ்வாறு செய்திருக்கலாம். சரியான நேரத்திற்காக காத்திருக்கலாம். மகாராணி அவர்களே, அவர் ஒரு முகலாய பேகம். ஒரு முகலாய பேகத்திற்கு யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது விஷயம் என்னிடமிருந்து தங்களுக்கு தேவைப்படுகிறதா? இல்லை. அப்படி என்றால் நான் செல்லலாமா? குதாஃபிஸ். குதாஃபிஸ். இவர் கூறியதும் சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த மடல் ஜான்பேகத்தினுடையதுதான் என்றால் அவர் நிச்சயம் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார். உண்மையாகவா? ஆம் ஜோதா பேகம். பிறகு கான் பாபா எனக்கு வேறொரு குருவை நியமித்தார். அவருக்கு கோபம் மிகவும் அதிகம். பிறகு அவரை என்ன செய்தேன் என்று தெரியுமா? அப்படி அவரை என்னதான் செய்தீர்கள்? ஒன்றுமில்லை. ஒரு நாள் வேட்டைக்கு என்னோடு அவரை நான் அழைத்துச் சென்றேன். அவர் அவ்வளவு பயப்படுவார் என்பது எனக்கு அப்போது தெரியாது. அருகில் இருந்த மரத்தில் ஏறி தப்பி ஓடிவிட்டார். பிறகு வரவே இல்லை. மிகவும் குறும்பு செய்திருக்கிறீர்கள். இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை ஜோதா பேகம். அவர் எனக்கு கல்வி கற்பிக்க நினைத்தார். நான் அவருக்கு வேட்டை கற்பித்தேன். ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் கல்வி கற்கவில்லை என்றாலும் கல்வி கற்ற சான்றோர்களுக்கு இருக்கும் அறிவு தங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. எல்லாம் அந்த அல்லாவின் ஆசீர்வாதம் தான். எனக்கு நல்ல நினைவாற்றலை அவர் தந்திருக்கிறார். தங்களிடம் பல கலைகள் இருக்கிறது. நிச்சயமாக. ஆனால் உங்களோடு ஒப்பிட முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. ஷேன்ஷா, ஒரு விஷயம் கூறுங்கள். தாங்கள் மாபெரும் ஷேன்ஷா. எழுத படிக்க கற்றுக்கொள்ள தங்களுக்கு தோன்றவில்லையா? என்னை கேலி செய்கிறீர்களா ஜோதா பேகம்? ஷேன்ஷா, அப்படி இல்லை. நான் கூற வந்தது... எதற்காக பயப்படுகிறீர்கள்? நான் விளையாட்டுக்காக கோரினேன். தங்களோடு தானே நான் விளையாட முடியும். உண்மையை கூற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
தங்களை போன்ற ஒரு குரு கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நான் உங்களை எவ்வளவு அழ வைத்தாலும் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீர்கள் அல்லவா? உண்மையாகவே தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தால் நான் 2 சிட்டிகையில் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விடுவேன். விடுங்கள், எப்பொழுது பார்த்தாலும் என்னை கேலி செய்வீர்கள். ஷேன்ஷா, சாந்த் பேகமை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? அவர் மடலில் எதுவுமே எழுதவில்லையே. எங்கு இருக்கிறார், எந்த நிலைமையில் இருக்கிறார்? நிச்சயமாக நான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரும் எனக்கு ஒரு தாய் போல் அல்லவா? அவர் ஆபத்தில் சிக்கியிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஒரு வகையில் நானும் அவருக்கு மகன்தானே. ஒன்று மட்டும் எனக்கு விளங்கவில்லை. அவர் சென்று எத்தனையோ வருடங்களாகிவிட்டது. திடீரென்று அவர் எனக்கு ஏன் மடல் அனுப்ப வேண்டும்? ஒருவேளை இந்த மாளிகையில் இருக்கும் ஒருவரால் அவருக்கு ஆபத்து என்று நினைக்கிறாரோ? நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலை அவர்தான் அளிக்க வேண்டும். ஆனால் அவரை எவ்வாறு தேடுவது? அவரை கண்டுபிடிக்க என்னிடம் ஒரு வழி இருக்கிறது ஜோதா பேகம். என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி ஷெஹன்ஷா. அமருங்கள். அதாப் ஹுசூர். வணக்கம் ஷெஹன்ஷா, தாங்கள் எங்களை அழைத்தீர்களா? அனைவரும் கேளுங்கள். அட்கா அவர்கள், தோடர்மல் அவர்களை தவிர மற்றவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். ஷெஹன்ஷா, என்ன விஷயம்? அட்கா அவர்களே, சாந்த் பேகத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு என்ன ஆயிற்று என்று, திடீரென்று எவ்வாறு ஒரு முக்கியமான பேகம் இப்படி மாயமாக மறைய முடியும்? எனக்கு அனைத்தும் தெரிய வேண்டும். தாங்கள் கூறுவது உண்மைதான். நிச்சயமாக இதன் பின்னணியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இது பெரிய ரகசியம் அல்ல, ஆபத்தானதும் கூட. அதனால்தான் நான் நீங்கள் இருவரும் கூறப்போகும் தகவலை வைத்து தபசும் எனக்கு ஓவியம் வரைந்து கொடுக்க போகிறார். மடலை அனுப்ப இவளுக்கு உதவி புரிந்தது யார்? நீயா? இல்லை நீயா? இவளுக்கு யார் உதவினீர்கள்? ஷெஹன்ஷாவிடமிருந்து உதவி தேவையா? உன்னைதான் கேட்கிறேன். ஷெஹன்ஷாவிடமிருந்து உதவி தேவைப்படுகிறதா? நான் உனக்கு உதவி செய்கிறேனே, அது போதாதா? உன்னிடம் தான் கேட்கிறேன். ஷெஹன்ஷா, ஓவியம் தயாராகிவிட்டது. இன்னொரு முறை இந்த தவறை செய்தால் குதாவின் மீது ஆணை, பேசுவதற்கும் கேட்பதற்கும் தகுதி இல்லாமல் செய்து விடுவேன். இங்கேயே உன்னை புதைத்து விடுவேன். சாந்த் பேகம், ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் ஏற்றி வைத்துக்கொள். உனக்கு உதவ யாரும் வர மாட்டார்கள். உன் வாழ்க்கை இங்கேயே தொடரும், இங்குதான் முடிவு பெறும். இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ ஒரு நாள் இங்கேயே புதைக்கப்படுவாய். இங்கிருந்து வெளியே செல்வதற்கு எந்த ஒரு ஆசையும் வைத்துக் கொள்ளாதே, புரிகிறதா? உன்னுடைய பெயரில் உனக்கு உதவி தேவை என்று ஷெஹன்ஷாவிற்கு மடல் எழுதியவர் யார் என்றுதான் எனக்கு இதுவரை புரியவில்லை. இருக்கட்டும், பரவாயில்லை. யார் என்று கண்டுபிடித்து நான் தண்டனை தருவேன். ஆனால் உன்னை ஒரு முறை இறுதியாக நான் எச்சரிக்கின்றேன். எனக்கு அந்த கஜானாவை பற்றி தெரிய வேண்டும். எனக்கு அந்த ரகசியம் தெரிந்தாக வேண்டும். நீ அதை என்னிடம் கூறிவிடு. அந்த ரகசியத்தை பற்றி என்னிடம் கூறிவிடு சாந்த் பேகம்.
உன்னை காப்பாற்ற இங்கு யாரும் வரமாட்டார்கள். உன்னை காப்பாற்ற இங்க என்ன படையா வரப்போகிறது? ஒருவரும் வரமாட்டார்கள். காப்பாற்றுவது இருக்கட்டும், நீ இங்கேதான் இருக்கிறாய் என்று உன் உறவினர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் நீ இறந்து விட்டதாகத்தான் நினைக்கிறார்கள் சாந்த் பேகம். இதோ பார், நீ உண்மையை கூறாவிட்டால் உண்மையிலேயே நான் உன்னை இங்கு கொன்று புதைத்து விடுவேன்.